ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கியோட விலாகில் வந்து நான் என்னென்ன டயட்டில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செக் பண்ணணும் இல்லையா? என் வெயிட்டில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டயட்டில் வந்து நான் என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்காக நான் வந்து நல்லா சாப்பிட்ற பொண்ணு. எனக்கு வந்து இது கொஞ்சம் சேலஞ்சாகவே தான் இருந்தது. மார்னிங் எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்தேன்னா நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டு குடிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா நான் நல்லாவே சாப்பிடுவேன். ஒரு தடவை போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, மறுபடியுமே போட்டு சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நிறைய பொரியல், முடிஞ்சால் 1 இல்லாட்டி 2 பொரியல் கூட செஞ்சுக்கோங்க. கூட ஒரு முட்டை வச்சு சாப்பிட்றப்போ வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால தான் மாமா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. ஐ எம் வெரி லக்கி. அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்துட்டு வீட்லேயும் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கிளம்புனேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரீ கட்டினேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கிளம்புறப்பவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. கொடை பிடிச்சிக்கிட்டே தான் வண்டியில் வந்தோம். சரி, குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வீட்டில் போய் கார் எடுத்துக்கலான்னு அங்கே அத்தை வீட்லேயும் போய் விளக்கெல்லாமே போட்டுட்டு அப்புறம் எங்களோட கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அத்தை வந்து இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அங்கேயும் போய் விளக்கு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பூ எல்லாமே இருந்தது, அதுவும் எல்லாம் சாமிக்கு பறிச்சுட்டு காரில் வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்புனோம். என்னோடய அம்மாயி வந்து அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பிடிச்சி வண்டியில் போட்டு வாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம். என்னன்னு தெரில, ஈரோடு சைடில் 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சூப்பராக சாமிகளாக கும்பிட்டு விளக்கெல்லாமே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டு வந்தோம். சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும். ஒரு 3 டேஸ் மட்டும் நான் ஷேக் வந்து 2 வேளைக்கு எடுத்துக்கிட்டேன். காலையிலத்துக்கும் நைட்டுக்கும் எடுத்துக்கிட்டேன். இன்னிலேருந்து வந்து மறுபடியும் ஃபுட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததும் விளக்கெல்லாமே வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் டீ கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து போட்டு குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் மாமாவும் கொஞ்சம் நேரம் சிக்கு கூட விளையாண்டுட்டு கிளம்பிட்டார். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோஸில் எடுத்தேன். ரீல்ஸில் எடுத்துகிட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு சீக்கிரம் போய் சமைக்கணுமே அப்படின்ட்டு தோசை மாவு இருந்ததா, சரி அதை வச்சு நைட்டுக்கு எதாவது பண்ணிக்கலான்ட்டு தோசை தான் ஊற்றினேன். குழம்பு பெருசாக எதுவும் பண்ணல, தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேன். நைட்டுக்கு வந்து 2 குட்டி தோசை, ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டு தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும்.